எங்களோடு நீ பேசும், சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லோரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் விசுவாசியா இருக்கும்போது என்னுடைய தலைமுடி எப்படி இருக்கும் அப்படின்னா, குத்து குத்தா தான் இருக்கும், நெட்டு நெட்டுன்னு இருக்கும். நான் எப்படி எல்லாமோ சீவி பார்ப்பேன், அந்த தலைமுடி ஒரு நாள் எனக்கு கீழ்ப்படியவே கீழ்ப்படியாது. அப்பொழுது என்னை நடத்தின ஊழியக்காரர் சொன்னார், பிரதர், நீங்க நீ எப்படி செய்வணும் அப்படின்னா, இப்படி முன்னாடி வாரி சைடுல இப்படி செய்வணும் அப்படின்னார். அவர் சொன்ன உடனே நான் உடனே கீழ்ப்படிந்தேன். ஏன்னா சொன்னது யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். கீழ்ப்படிந்து உடனே அந்த தலையை வீட்டுல போய் உடனே செய்வ ஆரம்பிச்சேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனேன். பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், பிரதர் உங்க தலைமுடி இவ்வளவு கீழ்ப்படிந்து இருக்குதே. பாஸ்டர், நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சேன், என் தலைமுடி எனக்கு கீழ்ப்படிஞ்சு என்று சொன்னேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, கீழ்ப்படிதல்னாலே ஆசீர்வாதம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இவ்வளவோ அறிப்புகளை சொன்ன இல்ல, நீ கீழ்ப்படிஞ்சு பாரு. நாங்கெல்லாம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்றது எதனால தெரியுமா? எங்களை நடத்தின ஊழியக்காரங்களுக்கு நாங்க கீழ்ப்படிந்ததுனால. ஆண்டவருக்கு மட்டும் இல்ல, எங்களை நடத்துகிறவர்களுக்கும் நாங்க கீழ்ப்படிந்ததுனால தான் நாங்க பிளஸ்ஸிங்கா இருக்கோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிளஸ்ஸிங்னா நீங்க பணத்துல மட்டும் நீங்க பிளஸ்ஸிங் நினைக்க கூடாது, மனதிலையும் பிளஸ்ஸிங், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதியான தூக்கம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு எப்போ வரணும்னா கீழ்ப்படிதல் நமக்கு உண்டாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை எடுத்து நாம் வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோமாக. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 to 13 வரைக்கும் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சில காரியங்களை கொடுக்கிறார். சபைகளை குறித்து ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பல காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதிலே விசேஷமாக குத்துவிளக்கையும் அதில் நடுவில் வாசம் செய்கிற மனுஷகுமாரனையும், அதாவது இயேசு கிறிஸ்துவையும் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பல காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதிலே இன்றைக்கு விசேஷமாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். குத்து விளக்கையும் அதில் நடுவில் வாசம் பண்ணுகிற மனுஷகுமாரனையும் இயேசு பார்க்கிறார். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எப்பொழுது தரிசனத்தை கொடுக்கிறார் என்றால், அவனை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். கழிந்த நாட்களிலே நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது C51 இந்த பக்கத்தில் அப்போ பஸ் போவோம். ஊருக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பெரும்பாக்கம் தாண்டி கொஞ்சம் அந்த பக்கம் போன உடனே என்னுடைய கண் நல்ல விழிப்பாதான் இருந்து பார்த்துட்டு போறேன். என்னுடைய கண் அப்படி என்னை அறியாமல் எனக்கு ஒரு நிமிடம் கண் என்ன ஆயிற்று, தூக்கம் வந்துடுச்சு. தூக்கம் வந்த உடனே ஆண்டவர் எனக்கு தரிசனமாகிறார். ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லி, இந்த சபையிலே ரத்தம் இல்லை என்று சொன்னார். அவ்வளவுதான். உடனே முழித்துக் கொண்டேன். ஆண்டவர் அப்படித்தான் பேசுவார். நம்மை ஆவிக்குள்ளாக மாற்றி ஆண்டவர் பேசுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதென்றால் ஒரு சபையிலே கட்டாயம் இயேசு இருக்க வேண்டும், இயேசுவின் ரத்தம் இருக்க வேண்டும், இயேசுவின் பட்டயம் ஆகிய வார்த்தை இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும், தேவ மகிமை இருக்க வேண்டும். பின்னாட்களிலே நான் தரிசனத்தை யோசித்து பார்க்கும்போது அந்த சபை இன்றைக்கு இல்லை. அந்த சபை இன்றைக்கு இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆவிக்குள்ளாக மாற்றுவார். சில நேரத்தில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு டீப்பான தூக்கம் வர்றது போல இருக்கும். உடனே கண்ணு மூடும், நம்முடைய ஆவி எங்கேயோ போனது போல இருக்கும். உடனே ஆண்டவர் தரிசனமாவார். சில காரியங்கள், சில சத்தங்கள் கேட்கும். உடனே மறுபடியும் எழுந்து இருந்து
ஜபிக்க ஆரம்பித்து விடுவோம். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் ஆண்டவர் காட்டுவார். ஒரு நாள் அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு குடும்பத்திலே பிசாசின் போராட்டம் நடந்து கொண்டிருப்பதை கழிந்த வாரத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த ஆவி அங்கே போய் போராடுகிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் ஆவியிலே நிரம்புகிறேன், இந்த அசுத்தாவி போய்விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவன் யார், நம்முடைய தேவன் யார், நம்முடைய தேவ சமூகத்தில் வெளிப்பாடு என்ன, தரிசனம் என்ன என்ற ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற விசுவாசியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை அறிந்தா விளையாட்டெல்லாம் இருக்காது. அதை அறிந்தா நிர்விசாரம் அசால்ட் எல்லாம் இருக்காது. தெய்வ பயம் அதிகம் ஆகும். இப்ப இதெல்லாம் காண்பிக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் தெய்வ பயம் கூடி இருக்கே தவிர குறையில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இவருக்கு ஒரு குத்து விளக்கையும் அதன் நடுவில் வாசம் பண்ணுகிற மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் இவர் தரிசனத்தில் பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். குத்து விளக்கு எதை குறிக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப குத்து விளக்கு எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? சபைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:13 நீங்கள் படித்து பார்க்கும்போது, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். குத்து விளக்கின் மத்தியிலே இயேசு இருப்பதை இவன் பார்க்கிறான். சபையின் நடுவிலே இயேசு இருக்க வேண்டும். நான் நம்புகிறேன், நம்முடைய சபையின் நடுவிலே இயேசு இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நான் கொள்ளவே இல்லை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அல்லேலூயா, சபையின் நடுவிலே இயேசு இருக்கிறார். இரண்டாவதாக சபையின் நடுவிலே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவர் அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடினது போல சபையின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பலதரப்பட்டதான பிரச்சனைகள், போராட்டம், நெருக்கத்தோடு வருகிற மக்களை விசாரிக்கிறவராக, அவர் அசைவாடுகிறவராக, அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இல்லாத சபை அது சபை அல்ல, அது கிராம சபை. இயேசு உலாவி வராத சபை அது கிறிஸ்துவின் சபை அல்ல, அது வேற ஏதோ ஒரு சபை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சபை அல்ல. இயேசு எங்கு வாசம் பண்ணுகிறாரோ அதுதான் சபை. இயேசு எங்கு உலாவி வருகிறாரோ அதுதான் சபை. இயேசு எந்த சபையிலே நடுவிலே இருக்கிறாரோ, இயேசுக்கு எந்த சபையிலே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் அவருடைய சபையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் புத்தகத்துல நம்ம படிக்கும் போது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் நடுவில் உலாவி வருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நடுவிலே உலாவி வருகிற தேவனாயிருக்கிறார். காலை ஆராதனையிலே ஒரு சகோதரி ஓடி வந்தார்கள். ஐயா, இன்றைக்கு கேட்ட வார்த்தை எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை, மகிமையான வார்த்தைகளை ஆண்டவரே பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் அதை உணர்ந்தோம் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவர் ஒரு விக்கிரகம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் வெறும் கல் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அவர் நம்முடைய மத்தியிலே ஆமென் வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்மில் உலாவி வருகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அதான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற அனுபவம். அநேருடைய வாழ்க்கையில கேட்டா தேவ பிரசன்னமா அது என்ன? நீ ஜபத்துக்கு வந்தாதான் தெரியும் தேவ பிரசன்னம்னா என்ன. ஆண்டவரோடு உறவாடி பார்த்தாதான் தெரியும் தேவ பிரசன்னம்னா என்னன்னு. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரோடு நடந்து பார்த்தாதான் அவங்களுக்கு தான் தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. இல்லை என்றால் எல்லாவற்றுக்கும் கொடுக்கக்கூடியதான முக்கியத்துவத்தை விட சபைக்கு குறைந்த அளவே நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம். அல்லேலூயா. 24 மணி நேரம் வேலைன்னு ஓடுவோம், ஆனால் ஆண்டவரை
ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் கூட ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே கடினமாய் போய்விடும். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்த மாட்டார். ஆண்டவர் நம்மை ஆவிக்குள்ளாக ஆக்க முடியும். ஆண்டவர் நம்ம தரிசனங்களை தர முடியும். ஆண்டவர் வெளிப்பாடுகளை தர முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஆமென் 3ஆம் வாரம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்மை ஆண்டவர் அப்போஸ்தலன் யோவான் ஆவிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ளாக ஆக்கப்பட்ட அனுபவம் உள்ள மக்களுக்கு தெரியும் இந்த சபையில கர்த்தர் இருக்கிறாரா, இங்கே அவர் உலாவி வருகிறாரா, இல்ல வேற ஏதோ ஒரு அசுத்தாவின் அட்டாக் இங்கே இருக்கிறதா என்று தெரியும். நான் நம்புகிறேன் இங்கு கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்திலே ஒரு காரியம் இருக்கிறது, அதை வெளிப்படுத்துகிறார் இவருக்கு. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். 6வது வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். எங்க நிற்கிறது? மூப்பர்கள் மத்தியிலே, சிங்காசனத்திற்கு மத்தியிலே, 4 ஜீவன்களுக்கு மத்தியிலே, மூப்பர்களுக்கு மத்தியிலே இயேசுதான் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில கூட நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். பரலோகத்திலே சிங்காசனம் இருக்கிறது, 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள், லட்சம் தேவதூத சேனைகள் இருந்தாலும் அவருடைய மத்தியிலே இருப்பது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய இயேசு. அதே போல பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படி இந்த 5 விதமான ஊழியக்காரர்களை கர்த்தர் சபையிலே வைத்திருந்தாலும் மத்தியிலே இருப்பவர் இயேசு. அப்போ பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்பட்டு இப்படிப்பட்ட ஆட்களை வைத்திருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், பரிசுத்தவான்கள் எப்படி சீர் பொருந்த வேண்டும்? நம்ம கேட்கலாம், பரிசுத்தவான்கள் பேர் இருக்கு, அப்புறமா இவங்க ஏன் சீர் பொருந்தணும்னு நீங்க கேட்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பரிசுத்தவான்களா மாறுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா ரட்சிக்கப்பட்ட போதாது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பூர்ண பரிசுத்தம் அடைய வேண்டும். அதற்காக அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் அவன் சீர் பொருந்தி கொண்டே இருக்கணும். என்ன பண்ண வேண்டும்? சீர் பொருந்தி கொண்டே இருக்கணும். பரிசுத்தவான்கள் சீர் அடைந்து கொண்டே இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது 1 பேதுருவில, அவர் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி படுத்தி. இப்போ சபையில வரும்போது 6 நாட்கள் விருப்பத்துக்கு மன்னம் போன போக்கில வாழ்ந்துட்டு இருப்போம். யாற்றையும் கேட்க மாட்டோம், எங்க வேணாலும் போவோம், எதை வேணாலும் செய்வோம். ஆவியானுடைய நடத்துதலே நமக்கு இருக்காது. ஆனா இங்க வரும்போது ஆண்டவர் உங்களை சீர்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்த செய்கிறார். அப்ப சீர்படுத்துதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு காரியம், ஒரு தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸிங். நான் சீர்பட்டு விட்டேன் என்று ஒருவரும் சொல்லிவிடவே முடியாது. எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். நான் சீர்பட்டு விட்டேன் என்று ஒருவரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டாலும் நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் சீர்படணும், ஒவ்வொரு நாளும் சீர்படணும். விருப்பத்துக்கு நம்ம எதையும் செஞ்சுட்டு வருவோம். அந்த ஆண்டவர் கரெக்டா உங்களோட பேசுவார், தெளிவா பேசுவார், தீர்க்கமா பேசுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தர் நல்லவர். பாருங்கள், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படித்தோம். எபேசியர் 4:12-13 படித்தோம். எல்லாவற்றுக்கும் மத்தியிலே கர்த்தர் தான் இருக்கிறார். வல்லமைகள் வரங்களை விட அபிஷேகம் தான் முக்கியமானது. எது முக்கியமானது? இன்னைக்கு உலகத்தில் அற்புதத்தை தேடி ஜனங்க ஓடிட்டு இருக்க கூடாது. அதிசயம் நடக்குமா, தீர்க்க தரிசனத்தை தேடி நம்ம ஓடிட்டு இருக்க கூடாது. எல்லாவற்றுக்கும் முக்கியமானவர் இயேசு ஒருவரே. சபையில் அற்புதம் நடக்கலாம், அதிசயம் நடக்கலாம், பிசாசுகள் ஓடலாம், வியாதிஸ்தர்கள் சுகம் அடையலாம். ஆனால் இவைகளை மையமாக வைத்து விடக்கூடாது. சபையில யாருதான் மையமா இருக்கணும்? இயேசுவும் இயேசுவின் அபிஷேகமும் இயேசுவின் பிரசன்னமும் இயேசுவின் மகிமையுமே சபையில முக்கியமா இருக்க வேணும். சில வல்லமையான ஊழியக்காரர்கள் வரலாம், சில வரங்கள் பெற்ற ஊழியக்காரர்கள் வரலாம். விசுவாசிகளுக்கு கூட சில வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், விசுவாசிகளுக்கு கூட சில வரங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் சபையிலே மையமாய் இருப்பவர் இயேசு ஒருவரே. இதை இந்த 15ஆம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி சொல்ற நீங்க மறந்துடவே கூடாது. நம்ம சபையில முதலாவது நடுவிலே இருப்பவர், சபையின் நடுவிலே இருப்பவர் இயேசு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட. இப்ப ஹார்ட் எங்க இருக்க சொல்லுங்க? சிலருக்கு வலது பக்கத்துல இருக்குது, சிலருக்கு இடது பக்கத்துல இருக்குது. அப்படித்தானே ஆண்டவர் குழப்பி குழப்பி வச்சிருக்கிறார். நான் தப்பா சொல்லல, ஏன்னா டாக்டருக்கு தான் தெரியும் எங்க இருக்குன்னு. யாருக்கால குழப்பம் உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமேன் செலுத்துவோம். ஆமா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா கையை உயர்த்துற. அவருக்கு எங்க ஹார்ட், அவர் என்ன நினைப்பாருன்னா ஹார்ட் ஒண்ணு இருக்கா. அவர் நல்ல இங்கிலீஷ் பேசுவாருங்க, பயங்கரமான ஆளு. அப்படிதானே ஐயா? சரி, நான் விசுவாசிக்கிறேன், என் ஹார்ட் லெப்ட் சைடுல இருக்குன்னு நம்புறேன். நீங்க எங்க இருக்குன்னு? ஆனா ஹார்ட் இருக்கு. ஹார்ட் இருக்கா? எத்தனை பேர் ஹார்ட்டோட வந்திருக்கிறீங்க? ஹார்ட்டோட வந்த ஒரு ஆமேன் செலுத்துவோம். சிலருக்கு வரல, ஹார்ட் இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஹார்ட் இருக்கு? ஆமென். அப்படியே செய். உனக்கெல்லாம் ஹார்ட் இருக்கா? நல்ல கையை வைத்துடா. நல்ல காற்றை தந்த இயேசுவை பாடுவோம், நாடி துடிப்பை தந்த இயேசுவை பாடுவோம். நல்ல காற்றை தந்த இயேசுவை பாடுவோம், நாடி துடிப்பை தந்த இயேசுவை பாடுவோம். லெஃப்ட் சைடுல தானே இருக்கு, ஆனா இருக்கு. கர்த்தர் நல்லவர், அதனால தான் நம்ம இங்க இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, நீங்க இது சந்தேகம் தீரணும்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஹார்ட் எங்க இருக்குன்னு அங்க வந்துடும். அது தப்பு சொல்லாது. சரி, ஆனா அப்ப இந்த ஹார்ட்டை எப்படி ஆண்டவர் சேஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு? காலையில ஒரு சகோதரி சொல்றாங்க, எத்தனையோ விலா எலும்ப வச்சு மூடி என்ன பண்ணி இருக்கிறாரா, சேஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த ஹார்ட்டை உள்ள வைக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு பிளான் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, சேஃபா. ஒரு வேளையில் இந்த ஹார்ட் இந்த 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 எலும்பு கூட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். நல்ல வலை போல பின்னி உள்ள வச்சிருக்கிறாரு. அதனால ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எலும்பு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அப்படிதான் எங்க அப்பாவுக்கெல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. அப்படிதான் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி தான், ஒரு சின்ன மிஷின் இருக்கும், அதை வச்சு கட் பண்ணி தான் எடுப்பாங்க அந்த ஹார்ட்டை. ஆண்டவர் அப்படி சேஃப்டியா ஹார்ட்டை வச்சிருக்கிறார், நம்முடைய மையத்தில் வச்சிருக்கிறார். அடுத்ததாக சேஃப்டியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஹார்ட் ரொம்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அவசியமா இருக்கிறதோ, அதே போல நம்முடைய இருதயத்தில், வாழ்க்கையின் மையத்தில் இயேசுவும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்றவர். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 6:19, ஆலயமா இருக்கிறது. போதும், இந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார், நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். எனக்குள்ளே இயேசு. சொல்லுங்க, எனக்குள்ளே இயேசு, என்னுடைய மையத்திலே இயேசு ஆண்டவர் இருக்க வேண்டும். அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும்.
ஒரு வேளைகளில இந்த கம்பி அழியெல்லாம் போட்டு வைக்காம வெளியில கொண்டு போய் காற்ற வச்சா என்ன நடக்கும்? வெளியில இந்த கம்பி இல்லாம வெறும் சதையாவை கொண்டு வச்சா எங்கேயாலும் கொண்டு நசுக்குனா என்ன ஆயிரும்? சேதம் ஆயிடும். அதுல உள்ள குழாய்கள் எல்லாம் என்ன ஆயிரும்? எல்லாம் உடைஞ்சு போயிடும், நசுங்கி போயிடும். உடனே என்ன வந்துடும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அந்த அட்டாக் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் ஒருத்தரும் ஹார்ட் டச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன் செலுத்துங்க. ஆமேன். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அதே போல நம்ம வாழ்க்கையில மையத்துல இயேசு இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சேஃப்டி. இருதயம் மையத்தில் இருக்கிறது நமக்கு எப்படி சேஃப்டியோ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையிலே மையத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் மையத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாக இருப்பார், ஆனால் அவர் அசைவாடுவார், அவர் உலாவி வருவார், அவர் உணர்த்துவார், அவர் பேசுவார், அவர் வழி நடத்துவார், அவர் தைரியம் தருவார், அவர் ஆறுதல் தருவார், அவர் தேற்றுவார். பல தரப்பட்டதான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது அவர் நம்மை தேற்றிக் கொண்டே இருப்பார், ஆற்றிக்கொண்டே இருப்பார், அரவணைப்பார், தைரியப்படுத்துவார். எப்பொழுதும் அடித்துக் கொண்டே இருக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆண்டவரை ஒரு கொடூரமானவரா நீங்க ஒரு நாளும் பார்க்க கூடாது. தவறு செய்தாதான் ஒரு சின்ன ஒரு தட்டு தட்டுவார். ஆமென், அல்லேலூயா. அதே போல ஊழியக்காரங்களை நீங்க எப்படிதான் பார்க்கணும்? தவறா நடக்கும் பொழுதுதான் சில உபதேசத்தை கொண்டு வசனத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கொஞ்சம் திருத்துவாங்களே தவிர இல்லாம எல்லாரும் இந்த சபையில வர விசுவாசிகள் எல்லாரும் ஆமா ஆண்டவருக்கு கிரீடம், சபை ஊழியக்காரங்களுக்கு அவர்கள் எல்லாரும் கிரீடமானவர்கள். அப்போஸ்தலன் பவுல் அதை தான் எழுதுகிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. அவர் அசைவாடுகிறாரா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிறாரா? அவர் இடைப்படுகிறாரா? அவர் சில காரியத்தை உணர்த்துகிறாரா? அப்ப அவர் இருப்பார். ஆனால் நீங்கள் பலவிதமான கவலைகளை இருதயத்தில் வைக்க கூடாது. பலவிதமான நெருக்கம், பலவிதமான வேலைகளை எப்பவும் சுமந்துட்டு இருக்க கூடாது. இயேசுவை சுமக்கணும். இயேசு நமக்குள்ளாக வரணும், நமக்குள்ளாக அவர் வந்து வாசம் பண்ணணும். அவர் நம்மை நடத்தி கொண்டே வருவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்ப இந்த இயேசு நமக்குள்ளே இருப்பார், ஆனால் நாம் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். நாம் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். லேவியராகமம் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ எரிந்து கொண்டே இருக்கணும்னா, அந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்காகிய தீபம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சபை விசுவாசிகள் சபைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். சபை விசுவாசிகள் சபைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். இப்ப பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து கேட்கறீங்க, சகோதரா இல்லைன்னா சகோதரி, நீங்க மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்களா? ஆனா அர்த்தம் என்ன? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்க, நான் எனக்கே ஆசீர்வாதமா இல்லை, நான் மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? முடியும். முயன்றால் முடியாதது உண்டோ? முயன்றிடு, முனைந்திடு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சபை எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சபை எப்பொழுது எரிந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். உலகம் முழுவதும் பொல்லாங்க இருக்கு. எங்க பார்த்தாலும் இருள், எங்க பார்த்தாலும் மரண இருள், எங்க பார்த்தாலும் கொலை இருள், கொள்ளை இருள், எங்க பார்த்தாலும் பிசாசின் கிரியைகள், போலி சாமியாருடைய கிரியைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது இருள். ஹல்லேலூயா. ஆனால் சபை எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். சபை எப்பொழுதும் எரிந்து கொண்டே, எப்பொழுதும் எரிந்து கொண்டே, இரவும் பகலும். சொல்லிருங்க, இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கணும். சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே,
எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. ஒரு நாளை இப்படி பாடிடக்கூடாது. தூங்கிக் கொண்டே இருப்பே, எப்போதுமே எனக்கா. நீ தூங்கினா எதிரி களை விதைப்பான். உன் வீட்டுக்கும் சாபக்கேடு, உன் வீட்டுக்கும் சாபக்கேடு. காலையில் எழும்பி கான்ஃபரன்ஸ் கால் ஜபத்தில் என்ன பண்ணணும்? இணையணும். சிலர் சொல்லுவாங்க, நான் தனி ஜபம் பயங்கரமா பண்றேன். நீ தனி ஜபம் பண்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்பக்கட்டு கட்டுறது என்னது? நான் தனி ஜபம் காலையில் 5:30 மணிக்கு பண்றேன். நீ நல்ல ஜபம் பண்ற. அல்லேலூயா. ஒரு கான்ஃபரன்ஸ் கால் ஜபத்துல இணைகிறது உங்களை என்ன எதுக்காக? உற்சாகப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. நம்ம வாயை திறந்தாலே நம்ம தனி ஜபம் எந்த அளவுல பண்றோம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. மற்றவங்களை நம்ம ஏமாத்துறதுக்கு இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எரிந்து பிரகாசிக்க. ஆமென். நம்ம எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. சரி, இந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கணும்னு ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனம். யாத்திராகமம் 25:31. அடிப்பு வேலையா இருக்கணும். ஒரு சபை ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? குத்து விளக்கு எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? சபைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சபை ஆகிய அந்த குத்து விளக்கு எப்படி செய்யப்பட்டிருக்கணும்? அடிப்பு வேலையா செய்யப்பட்டிருக்கணும். ஃபிட் பண்ணக்கூடாது. சபையில கொண்டு ஃபிட் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒரே மனதோடு. அது எதை குறிக்கிறது என்றால் ஐக்கியத்தை குறிக்கிறது. ஐக்கியத்தை குறிக்கிறது. குத்து விளக்கிலே 3 பகுதிகள் உண்டு. ஒன்று பாதம், இரண்டாவது தண்டு பகுதி, மூன்றாவதாக அகல்கள். பாதம் எதை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது. தண்டு ஆசாரியரை, பாஸ்டரை குறிக்கிறது. அகல்கள் விசுவாசியை குறிக்கிறது. அகல்கள் தண்டு ஒன்று, பாதம் ஒன்று, அகல்கள் அநேகம். 7 என்றால் பரிபூர்ணம். 7ஐ 70 என்றும் சொல்லலாம், 100 என்றும் சொல்லலாம், 500 என்றும் சொல்லலாம், 1000 என்று சொல்லலாம், 3000 என்று சொல்லலாம், 6000 என்று சொல்லலாம், திரள் கூட்ட ஜனங்கள் என்று சொல்லலாம். ஆமென். 7 என்றால் பரிபூர்ணமானது. அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் ஒருவர் ஒரு சபையில ஊழியக்காரர் ஒருவரை ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார். அதற்கு நான் விசுவாசிகளுக்கு எண்ணிக்கையே இல்லை. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி. பாதம் முதலாவது இயேசுவை குறிக்கிறது. முதலாவது பாதம் நல்லா இருக்கணும். ஒரு குத்து விளக்கு நிக்கணும்னா, ஒரு சபை நிக்கணும்னா ஒரு அஸ்திபாரம் நல்லா இருக்கணும். அஸ்திபாரம் யார் அப்படின்னா இயேசு. ஒரு சபையின் அஸ்திபாரம், ஒரு சபை நன்றாக இருக்க வேண்டுமானால், ஒரு சபை ஆரோக்கியமா இருக்க வேண்டுமானால், பெருங்காற்றடிக்கலாம், மழை பெறலாம், அதன் மேல் மோதலாம், அது விழாமல் இருக்க வேண்டுமானால் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். இயேசு மூலைக்கல்லாக இருக்கிறார். ஆமென். ஒரு சபைக்கு அவர்தான் முதலாவது
பாதமாக, அஸ்திபாரமாக, மூலைக்கல்லாக இருக்கிறார். அதற்கு மேலேதான் ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்கிறவருடைய அஸ்திபாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலேதான் கற்கள் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்ப முதலாவதாக இயேசுதான் ஒரு சபையில பேசிக். பலர் ஜெபிக்கலாம், பலர் உதவி செய்யலாம், பலர் தோள் கொடுக்கலாம், ஆனால் இயேசு மேல் கட்டப்பட்ட சபையா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் நான் கட்டுவேன். எந்த கல்? இயேசு ஆகிய கல். ஆண்டவர் இன்னொரு இடத்துல வசனம் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரமே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை என்ன பண்ண முடியாது. அப்படித்தானே போட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. புதிய புதிய உபதேசம் வந்துட்டு இருக்கு, புதிய புதிய உபதேசம். அல்லேலூயா. ஒருவர் ஒரு உபதேசத்தை சொன்னார், நீ உபவாசமே என்ன பண்ண வேண்டாம், பண்ணவே வேண்டாம், நீ 2 ஸ்டெப்பு எடுத்து நடனம் பண்ணினா போதும், பயங்கர ஜெயம் அப்படின்னாரு. இப்படிப்பட்ட ஆட்கள் விழுந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒரு சபை, ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி விழாம இருக்கணும்னா அப்போஸ்தலர்கள் இயேசு மூலைக்கு தலைக்கல்லாகும், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட புதிய புதிய நூதனமான உபதேசம் வந்துட்டு இருக்கோம். இயேசு உயிர்த்தெழுதாயிற்றுன்னு ஒரு கூட்டத்தார் சொன்னாங்க, இயேசு மறுபடியும் வரப்போகிறாருன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நடக்கவே இல்லை. அல்லேலூயா. இயேசு வந்தாயிற்று, இப்ப என்ன நடக்குன்னு சொல்றாங்க, அந்திகிறிஸ்துவின் ஆட்சின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பல உபதேசங்கள், நூதனமான காரியங்கள் இந்த உலகத்துல வந்துட்டே இருக்கும். ஏன்னா படிப்பின அதிக ஆக ஆக அறிவு என்ன ஆயிடுது, அவன் மூல அறிவில் எடுத்து பல காரியத்தை சொல்றான். ஆனா நமக்கு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பதுடைய அஸ்திபாரம் இல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரத்தை போட நம்மளால முடியாது. அது போட்டாலும் நிக்காது, அது போட்டாலும் நிலைக்காது. அல்லேலூயா. ஒரு சபை பொறுமையா வளர்ந்தாலும் அது எப்படி இருக்கணும், பேசிக் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க ஜீவியம் அப்படிதான் இருக்கணும். வல்லமை இல்லாம இருக்கலாம், வரங்கள் இல்லாம இருக்கலாம், கவலைப்படக்கூடாது. ஆனா உபதேசத்துல உறுதியா இருக்கணும். உபதேசம் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்கும் இங்கும் காற்றடிக்கிற நாணலை போல அலையருளா இருக்கக்கூடாது. அதுவும் அங்கே ஏதோ யாரோ தீர்க்கதன்னு சொல்றாங்களா, இங்க ஏதோ யாரோ சுகத்தை கொடுக்கறாங்களா, இதெல்லாம் நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உனக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்ப இந்த கல்லின் மேல் என் சபை கட்டப்படுமையானால் பாதாளத்தின் வாசல்கள் உங்க குடும்பத்தை மேற்கொள்ளாது, உங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளாது, நம்முடைய சபையை மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவதாக தண்டு ஆசாரியரை குறிக்கிறது, ஊழியக்காரரை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது இந்த தண்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாதத்தோடு எப்படி இருக்கும், நல்ல தொடர்பு இருக்கும், எப்பவும் தொடர்புல இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஒரு சர்ச் பாஸ்டரோட வேலை அதுதான். என்னது? நாங்களோ உபதேசம் பண்ணுவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். பந்தி விசாரிப்பு எங்களுக்கு தகுதியானது அல்ல. அல்லேலூயா. அந்த சபை பிரகாசிக்க வேண்டுமானால் ஒன்று அஸ்திபாரம் இயேசுவாக இருக்க வேண்டும், மூலைக்கல். இரண்டாவதாக ஊழியக்காரர், சபை ஊழியக்காரர் எப்பொழுது ஆண்டவரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு தொடர்பு எப்பொழுது ஆவியில நிரம்பி இருக்கணும். ஏன்னா சாத்தான் எப்ப வேண்டுமானாலும் சபையை கவுத்துருவான். விசுவாசி அங்க இங்கும் போறாங்க, எப்ப வேண்டுமானாலும் கவுத்துருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அப்ப பாருங்க, தண்டு எப்பொழுதும் இது எனக்குள்ள உபதேசம் தான், நான் எனக்கே சொல்லிக்கிறேன், சரியா? அல்லேலூயா. உங்களுக்கு உள்ளது இல்ல. இரண்டாவதாக இந்த ஊழியக்காரட வேலை மனிதனை தேவனோடு இணைக்கிற வேலை. இன்னைக்கு இந்த ஆராதனை, இந்த செய்தியின் மூலம் இன்னைக்கு யாரோட இணைகிறீங்க, அந்த ஃபீல் எத்தனை பேர் பண்றீங்க? நீங்க ஆண்டவரோடு இணைஞ்சிட்டு இருக்கிறீங்கிற நான் ஃபீல் பண்றேன். ஆண்டவரை விட்டு தூரமா இருந்த இன்னைக்கு சிலர் ஆண்டவரோடு இணைய போறீங்க.
அந்த தரிசனம் எல்லாம் நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் அந்த தரிசனத்தை உனக்கு தருவார். ஆண்டவர் சில நாட்கள் ஆண்டவர் உன்னை தொட்டார், அதெல்லாம் இன்றைக்கு மாறி போய்விட்டது. ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் உன்னை தொடுவார். ஆண்டவர் மறுபடியும் உன்னை அபிஷேகிப்பார். ஒரு புது கிருபைகளை ஆண்டவர் தருவார். அந்த புதிய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு நெருங்க முடியும். ஆண்டவரோடு நெருங்க முடியும். ஒரு செய்தி, ஆண்டவர் அண்டையில இணைக்கிற ஒரு ஊழியக்காரர் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக நிற்கிறவன் தான். அடுத்ததாக மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பரிந்து பேசி நிற்பவன். தோட்டக்காரர் வருகிறார், அதாவது எஜமானன் வருகிறார். வந்து என்ன சொல்றாரு? இந்த மரத்தை வெட்டி போடு. 3 வருஷமாகுது, என்ன ஆகுது? கனியே கொடுக்கல. வெட்டி போடு. உடனே இந்த தோட்டக்காரர், இந்த பரிந்து பேசி நிற்கிறவர், இந்த மனிதனை தேவனோடு இணைக்கிறவர் என்ன சொல்றார்? ஐயா, இந்த வருஷமே இருக்கட்டும் ஐயா. அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இந்த வருஷமே இருக்கட்டும். நீங்க நல்லா இருப்பதற்கு உங்க தாயுடைய ஜெபம், அல்லேலூயா, உங்க ஊழியக்காரருடைய ஜெபம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷமும் இருக்கட்டும். கிருபையை கூட்டி கொடுத்தே வருகிறார். கிருபைகளை ஆண்டவர் நமக்கு அதிகமாய் தந்து கொண்டே வருகிறார். ஆண்டவரும் பார்க்கிறார், வெட்டாம விட்டுறார், விட்டுட்டு போயிடுறார். அடுத்த வருஷம் வர்றார், கனியை காணல. இந்த ஊழியக்காரர் கெஞ்சுகிறார். என்ன கெஞ்சுகிறார்? ஐயா இருக்கட்டும், ஒன்னும் செஞ்சிடாதுங்க. ஊழியக்காரருடைய வேண்டுதலை கேட்டு அநேகரை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சம்பவம் நடக்கிறது. பெரிய ஒரு, அவர்கள் பாவம் செய்தபோது பெரிய ஒரு வாதை வந்து விட்டது. ஆரோன் உடனே என்ன பண்ணுகிறான்? தூப கலசத்திலே தூபத்தை போட்டு மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாக அவன் நின்று தூபத்தை காட்டும் பொழுது அந்த வாதை நிறுத்தப்படுகிறது. சில குடும்பத்துல சில வாதைகள் எல்லாம் எப்போ நிறுத்தப்படுதுன்னா, ஊழியக்காரன் தேவனோடு, அந்த தூபம் என்றால் ஜெபத்தை குறிக்கிறது, தேவனோடு இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஜாபம் காக்கிற அனுபவம். இங்க வாரத்துக்கு ஒரு நாள் திங்கட்கிழமை தோறும் 10 to 11 மணி வரைக்கும் விசுவாசிகள் சிலர் வந்து இங்க ஜாமம் காத்து ஜோம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஜாமக்கார ஜபத்துல சிலர், மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு சிலருக்கு மட்டும் குத்தகையா எழுதி கொடுத்ததுன்னு நினைச்சிட்டு மற்றவங்க வந்து இங்க என்ன பண்றது இல்ல, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாள் கூட, ஒரு வருஷத்துக்கு 2 நாளாயாலும் வந்து என்ன பண்றது இல்ல, வந்து பார்க்காத விசுவாசிகளும் நல்ல ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. அல்லேலூயா. ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜாமக்காரர் ஜபம் எதுக்காகனா, குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். முதலாவதாக நம்மை வைத்திருக்கிற சபை, அதற்கு பின்பு மற்ற சபைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்கள், அதுக்கு பின்பு மற்ற குடும்பங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஜாமம் காக்கிற வேலை. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். நீங்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியோடு தரித்திருங்கள், விழித்திருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரருடைய வேலை அதுதான். ஆனா நான் ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வரட்டும், 10 to 11. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம், எல்லா நாளும் 10 to 11 மணி வரைக்கும் என்ன பண்ணணும்? இருந்து ஜெபிக்கணும். யாருக்காக? சபைக்காக. சபையில எப்படி என்ற ஆயுதங்கள் எல்லாம் வரும். இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காம போகணும்னா, அதை அறிந்து கொள்ளணும்னா, சாத்தானின் தாக்குதல் நமக்கு தெரியணும்னா, சாத்தானின் தந்திரம் தெரியணும்னா, நம்ம ஜாமம் காக்கணும். ஜாமக்காரர்களுக்கு தான் தெரியும், ராஜாவுக்கு தெரியாது. உயரமான இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் சாத்தான், அந்த சத்துருக்கள் எங்க இருந்தெல்லாம் வர்றாங்க, யுத்தத்துக்கு வர்றாங்கன்னு தெரியும். அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க, அதை ராஜாவுக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப நான் இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானம். ஆனா சில நாட்கள் ரொம்ப சோர்வா இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்துக்காக எனக்காக ஜெபிக்க வேண்டும். பவுல் சபைட்டே பல காரியத்துக்காக அவருக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்றது என்னன்னா, 1 மணி நேரம் எங்க ஊழியக்காரர் ஜெபம் பண்றதுக்கு அவருக்கு கிருபை தாரும், நல்ல அபிஷேகத்தை தாரும். 1 மணி நேரம் யுத்தம் பண்ணி போராடி ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சா போதும், குடும்பங்கள் எல்லாம் மேன்மையை அடையும். ஆவிக்குரிய நிலைகளில் சபைகள் வளரும். ஆமேன், குடும்பங்கள் வளரும். திருந்தாத ஆட்கள் திருந்தும், மனம் திரும்பாத ஆட்கள் மனம் திரும்பும். சபையிலே ஒரு மறுரூபம் உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். தேசத்திலே ஒரு மறுரூபம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த மாசத்துல இருந்து இரவு ஜபம் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் நடக்கும். நீ வந்தா நீ உற்சாகம் உள்ள ஆள், இல்லைன்னா சோம்பேறி. சொல்லுங்க ஆமென். நான் ஆண்டவரே நான் ஒரு தூங்கு மூஞ்சா இருக்கக்கூடாது. சொல்லுங்க எனக்கு நல்ல 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 ஒரு உற்சாகத்தை தாரு. தூங்குற நேரத்தில் தூங்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்கார வேலை ஜாமங்காக்குற வேலை. மக்கள் எல்லாரும் தேசத்தை தூங்கிட்டு இருப்பாங்க. ஜாமக்காரன் என்ன பண்ணுவாங்க? மேல இருந்து யாராலும் சத்துருக்கள் வந்துட்டு இருக்காங்களா பார்த்துட்டா இருப்பாங்க. ராணுவ வீரர்கள் தூங்கிட்டா இருக்காங்க. நைட்டு கண் விழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் இந்திய தேசத்துல எப்படி தூங்கிட்டு இருக்கோம்? யுத்தம் யார வந்து அட்டாக் பண்ணும்? அவங்களதான். அவங்க அந்த வரக்கூடியதான எல்லா குண்டுகளையும் அந்த நாட்களுக்கு துப்பாக்கி வச்சு சுடுவாங்க. ஒரே ஒரே குண்டு தான் இருக்கும். இன்னைக்கு பட்டன் வச்சுட்டா போதும், ஆயிரக்கணக்கான குண்டுகள் வந்து டுபு டுபு டுபுன்னு சுட்டுட்டு போயிடுது. ஆண்டவரே, நாங்கள் எங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாளால நீங்க நீங்க உங்க குடும்பத்துக்காக வாங்க. உங்க குடும்பத்துக்காக இந்த ஜாமங்காக்குற ஜபத்துக்கு வாங்க. வந்து ஜோம் பண்ணி பாருங்க. எப்போ பார்த்தாலும் பிசாசுடைய அட்டாக்கிங் பாஸ்டர் என் குடும்பத்துல அப்படிங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு அட்டாக்கிங் வராதபடி ஆண்டவர் உனக்கு தருவார். எல்லா அட்டாக்கிங்கும் முறியடிக்கும் அபிஷேகத்தை தருவார். எல்லா அந்தகார சக்திகளையும் கீழ்ப்படுத்துகிற அபிஷேகத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சமத்துல உட்கார்ந்து பாருங்க, முன்னேற்றத்தை ஆண்டவர் தருவார். அடுத்ததாக அகல்களை குறித்து பார்க்கும்போது, அகல்கள் யாருக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது? விசுவாசிகள். அகல்கள் எதுதான் பிரகாசிக்கும்? எதுதான் வெளிச்சத்தை கொடுக்கும்? இதெல்லாம் மறைஞ்சிருக்கும். இயேசு சபையில மறைந்திருப்பார், ஊழியக்காரர்களும் சபையில மறைந்திருப்பார்கள். ஆனால் பிரகாசிப்பது யாருதான்? விசுவாசிகள். நீங்க எல்லாம் பிரகாசிக்கிற விசுவாசியா இருக்கணும். நீங்க பிரகாசிக்கணும்னா எப்படி இருக்கணும்? அகல்கள் ஊழியக்காரரோடு நல்ல ஐக்கியமா இருக்கணும். இயேசுவோடு ஐக்கியமா இருக்கணும். இரண்டாவதாக சபை ஊழியக்காரர்களோடு ஐக்கியமா இருக்கணும். அடுத்ததாக சபை ஐக்கியத்தில் நீங்க வரணும். சபை ஐக்கியத்தில் இருக்கணும். பலர் சொல்லுவாங்க, நாங்க ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமா இருக்கிறேன், எங்களுக்கு ஊழியக்காரருடைய ஐக்கியம் தேவையில்லை அப்படின்னா. நான் சொல்லுவேன், நீ ஊழியக்காரரோடு நல்ல ஐக்கியமா இருக்கணும். அப்பப்ப என்ன பண்ணணும்? நான் காலை ஆராதனையில் நான் சொன்னேன், ஆரம்ப நாட்களில் ஒரு வீடு விசிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 நாள் கூட போயிருவோம். ஆனா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் இருக்கும். இப்ப காலங்கள் ஆகும்போது ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? வயசுகள் ஆகும், குடும்பங்களும் அதிகம் ஆகும். இப்ப என்ன பண்ண முடியாது? அப்படி எப்பவும் போக முடியாது. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன பண்ணணும்? அப்போ விசுவாசிகள் என்ன பண்ணணும்? போன் பண்ணி பேசணும். போன் பண்ணி அப்பப்போ வரணும். ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? விசுவாசிகள் வரணும். விசுவாசிகள் ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கு போகணும். நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கணும். இவர் வரவே மாட்டேங்கிறார் எங்க வீட்டுக்கு, என்னைக்குதான் வர்றாரு பார்க்கலாம், இப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்க கூடாது. வரணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்? கூப்பிட்டுறணும். போன் பண்ணி நீங்க கூப்பிட்டா அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து இருப்போம். அல்லேலூயா. அவர் வரும்போது வரட்டும், வர்றாரா பார்க்கலாம், அப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. அப்படி வரணும்னா நீங்க வந்துடலாம். குடும்பமா என்ன பண்ணிருங்க, நீங்க வந்து ஒரு ஐக்கியமா இருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபை ஐக்கியத்துல நல்லா இருங்க. அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்ச கூட ஒரு வார்த்தை நின்று என்ன பண்ணுங்க? பேசிட்டு போங்க. என்னமோ பிரசங்கம் முடிஞ்ச உடனே கூண்டுக்குள்ள ஏற ஊழியக்காரரை போல நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா. எப்பவும் நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்து பேசி நல்ல ஐக்கியமா இருந்தா சாத்தா உங்களை தொடவே முடியாது. நீங்க பிரகாசிக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. சபை ஐக்கியம், ஜெப ஐக்கியம், ஒரு நல்ல ஐக்கியமா இருந்துட்டோம்னா தானா பிரகாசிக்கிறவங்களா இருப்போம். இந்த 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 ஸ்ட்ரக்சரை கவனிங்க. இயேசு, ஊழியக்காரர்கள், விசுவாசிகள். இந்த இந்த ஐக்கியத்துல இருந்த ஒரு வெளியில போறீங்க, ஒரு வெளியூர் போறீங்க, ஒரு போன் கால் பண்ணிட்டு இப்படி போயிட்டு வர, இதுதான் ஃபெலோஷிப். ஒரு நல்ல கெட்ட காரியங்கள் சபையில வந்து நல்ல இப்ப இந்த 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 பகுதியில் போனா கூட என்ன பண்ணணும்? நமக்காக ஒரு வீடு இருக்கு,
என்ன பண்ணணும்? இங்க வந்துட்டு போனோம், பார்த்துட்டு போனோம், கரங்களை உயர்த்தி. அப்பொழுது நீங்க பிரகாசிக்கிறவங்களாக இருக்க முடியும். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்வார். தேவனோட ஐக்கியம் இருக்கணும், ஊழியக்காரர்களோட ஐக்கியம் இருக்கணும். மூன்றாவதா சபையோடு நல்ல ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் ஆமென். அந்த சப்ளை, அந்த அபிஷேகம் உங்களை எரிய வைத்து கொண்டே இருக்கும். சோர்ந்து போய் இருப்பீங்க. நாம நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்களோடு நீங்க பேசினீங்கன்னா அவங்க பேசுகிற அந்த வார்த்தையில உங்க சோர்வு எல்லாம் மாறிடும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்களோடு, குளிர்ந்த ஆட்களோடு சேர்ந்தா எப்படி போயிருவீங்க? குளிர்ந்து போயிடுவீங்க. ஏற்கனவே குளிர்ந்து போயிருப்போம். நம்ம குளிர்ந்த ஆட்களோட சேர்த்தா என்ன ஆயிடுவோம்? அவன் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல அனலா இருக்கக்கூடிய ஆட்களோட, நல்ல அக்கினியா இருக்கக்கூடிய, நல்ல எரிந்து பிரகாசிக்கிற ஆட்களோட ஐக்கியம் வச்சுங்க. உங்க ஐக்கியம் யாரோட இருக்கு? சபைக்கே வராத ஆட்களோட ஐக்கியம் வச்சா நீயும் ஒரு நாள் சபைக்கு வராம போயிருவ. ஜபத்துக்கே வராத ஆட்களோட ஐக்கியம் வச்சா நீ ஏன் ஜபத்துக்கு வராம போயிருவ. மூணாவதாக பார்க்கும்போது லேவியராகமம் 24:2 நீங்க படிச்சு பார்க்கும்போது, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை என்ன பண்ணணும்? கொண்டணும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க பிரகாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கணும். ஜபம் பண்ணா போதாது. எப்படி ஜபிக்கணும்? ஆவியில நிரம்பி ஜபிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அறிஞ்சவங்களும் ஆண்டவர் அறியாதவங்களும் பேர் கிறிஸ்தவங்களும் எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆவியிலே நிரம்பி ஜபிக்கும் போது தானாகவே நம்ம பிரகாசிப்போம். மோசே ஆண்டவரோடு இருந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றார். அவருடைய முகம் தானா பிரகாசிச்சதா இல்லையா? அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஆவியில நிரம்பி ஜபிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தா நீங்க உங்க முகம் தானா பிரகாசம் உள்ள முகமா இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்துல நிரம்ப சில பாவ கிரியைகள் அழியும். அபிஷேகத்துல நிரம்ப சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அற்புதங்கள் உண்டாகும். ஆமென். பாருங்கள், பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரம் கன்றுகளை போல இருப்ப. ஒலிவ மரம் என்னன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் பந்திய சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஆமென் செலுத்துங்க. ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. அபிஷேகம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். எப்படி இருப்பேன்? பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். கர்த்தர் எனக்கு அந்த கிருபைகளை தருவாராக. காஞ்சி போன ஒலிவ மரம் அல்ல, பச்சையான ஒலிவ மரம். என் வாழ்க்கை பச்சை பசேல்னு இருக்கும். என்னோட ஆவிக்குரிய ஜீவன் பச்சை பசேல்னு இருக்கும். எந்த நேரத்தில் யாரு எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னாலும் ஓகே, ஐ ஆம் ரெடி. நான் ரெடியா இருக்கிறேன் ஐயா, நான் ஜபிக்க வர்றேன். நான் ஆயத்தமே இல்லைங்க. நீங்க காலையில இருந்து ஆவியில நிரம்பினா போதும், அந்த நாளுக்கு உரிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். எந்த பிசாசையும் சந்திக்க முடியும், எப்பேற்பட்ட எதிர் மனிதர்களை சந்திக்க முடியும், எந்த போராட்டத்தை சந்திக்க முடியும். காலையில இருந்து நீங்க ஜெபம் பண்ணா அபிஷேகத்துல நிரம்பணும். சாதாரணமா ஜபத்திற்கு அபிஷேகத்துல நிரம்பி ஜபிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரத்தை போல ஆண்டவர் மாற்றுவார். மூன்றாவதாக யாத்ரா 37:17 பார்க்கும் பொழுது, பசும் பொன்னினால் அது செய்யப்பட்டிருக்கணும். சபை எதால் செய்யப்பட வேண்டும்? குத்துவிளக்கு எதனால் செய்யப்பட வேண்டும்? பசும் பொன் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம். என்னால் பிரகாசிக்க முடியும் என்ற விசுவாசம். ஒரு வேளைகளிலே நீங்க நம்பலாம், என்னால பிரகாசிக்கவே முடியாது ஐயா. நீங்க சொல்லலாம், ஒரு காலத்துல எப்படி பிரகாசித்தேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நான் எழும்பி பார்க்கிறேன், என்னால பிரகாசிக்க முடியல. இவ்வளோ முயற்சி பண்றேன், ஆனால் என்னால என்ன பண்ண முடியல? ஜெபம் பண்ணுங்கிற விருப்பம் இருக்கு, என்னால் ஜெபிக்க முடியல. உபவாசித்து வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு, ஆனால் என்னால் முடியல. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி பிரகாசித்தேன் தெரியுமா? வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது வியாதிகள் குணமானது, பிசாசுகளுக்காக ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடினது. மற்றவர்கள் தங்கள் கஷ்டத்தை என்னிட சொல்லுவார்கள், அப்பொழுது நான் பாரத்தோடு ஜெபிப்பேன். எனக்குள்ள அந்த உந்துதல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இல்லை அப்படி நீங்க நினைக்கலாம். இல்லை,
இந்த பசும்பொன் எதற்கு ஒப்பனையா சொல்லப்படுகிறது? என்னால முடியும், ஆண்டவரால முடியும். ஆமென். என்னால் பிரகாசிக்க முடியும். நான் விழுந்து கிடக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையை விழுந்து கிடக்கிறேன், ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையை விழுந்து கிடக்கிறேன், ஏதோ சில மனிதர்களுக்கு நான் அடிமையை விழுந்து கிடக்கிறேன். இல்லை, நான் விழுந்து கிடக்கிற வரைக்கும் நான் எழும்ப முடியாது. நான் மறுபடியும் நான் எழும்புவேன். நான் கர்த்தருக்காக பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. என்னால் எரிந்து பிரகாசிக்க முடியும். என்னால் ஐக்கியப்பட முடியவில்லை. நான் விரும்புவது ஒன்று, நான் செய்வது ஒன்றாக இருக்கிறது. இல்லை, என்னால் ஐக்கியப்பட முடியும். நானும் இந்த 15ஆம் வருடத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன். நானும் இந்த சபையிலே அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றுவேன். சில நீங்க நினைக்கிறீங்க, என் குடும்பத்துல நான் பிரயோஜனமே இல்லையா, என் குடும்பத்துல எனக்கு ஒரு கனமே இல்லை. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தா, ஓ ஹல்லேலூயா, உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். ஓ ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்த விசுவாசம், சபை விசுவாசத்தினால் கட்டப்பட வேண்டும். விசுவாச ஜீவியம். பிரகாசிக்கணும்னு விருப்பம் இருக்கு, சாத்தான் விடுவானா? சாத்தானை மேற்கொள்ள பலன் வேணுமே, அதுக்குதான் அபிஷேகம். ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. எழுந்து நிற்போம். எரிந்திடும் சபையே, திருச்சபையே, எழுந்து காசி, ஒளி வந்ததே. எரிந்திடும் விளக்கே, திருச்சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதசேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பி பிரகாசி, ஒளி வந்ததே. எரிந்திடும் விளக்கு, திருச்சபையே, எழுந்து பிரகாசி, ஒளி வந்ததே. எரிந்திடும் விளக்கு, திருச்சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மாறி போகத்தக்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, எல்லா காரியங்களும் என்னை விட்டு மாறி போகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, 5 நிமிஷம் கூட உன்னால ஜபிக்க முடியாத ஒரு தோய்ந்த அனுபவத்தோடு நீங்க இருக்கலாம். என்னால முடியாது, என்னால நீ எழும்பவே முடியாது, முடியவே முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமை காண முடியும்.